The river. The streams have a huge capacity to erode the rock over which they flow. அதாவது ஆற்று நீர் பாதை நீர் சுழல் வந்து பாறைகளை வந்து அது ஓடுற பாதையில் இருக்கிற பாறைகளை வந்து அரிக்கும் தன்மை கொண்டது. இன்ஃபேக்ட் த ஃபார்மேஷன் ஆஃப் த ரிவர் சேனல் இஸ் த ரிசல்ட் ஆஃப் த எரோஷனல் கெப்பாசிட்டி ஆஃப் த ஸ்ட்ரீம். உண்மையில் சொல்லணும்னா அந்த ஆற்றுவழி பாதை வந்து ஆற்றோட அரிக்கும் தன்மையால் வந்து நிர்ணயிக்கப்படுது. த எரோஷனல் கெப்பாசிட்டி ஆஃப் த ஸ்ட்ரீம் டிபெண்ட்ஸ் ஆன் இட்ஸ் வால்யூம் ஆஃப் வாட்டர் அண்ட் வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ. அந்த ஆற்றோட அரிக்கும் தன்மை எதை பொறுத்ததுன்னா எவ்வளவு தண்ணீர் அந்த ஆற்றில் அதிகமாகுது. அதிகமான தண்ணீர் இருக்கப்போ அதிகமான அரிப்பு ஏற்படும். வெலாசிட்டி இதோட ஸ்பீடு திசைவேகம் அந்த வாட்டர் எவ்வளோ ஸ்பீடாக ஓடுது அப்படிங்கிறத பொறுத்தது. த ரிவர் பெர்ஃபார்ம்ஸ் 3 டைப்ஸ் ஆஃப் ஒர்க். ஒரு ஆறு வந்து 3 ஒர்க்கை வந்து செய்யுது. அது என்னென்னலான்னா they are erosion, transportation and deposition. அரித்தல், கடத்துதல் மற்றும் படிய வைத்தல். இந்த 3 வேலைகளை வந்து செய்யுது. The river. The streams have a huge capacity to erode the rock over which they flow. அதாவது ஆற்று நீர் பாதை நீர் சுழல் வந்து பாறைகளை வந்து அது ஓடுற பாதையில் இருக்கிற பாறைகளை வந்து அரிக்கும் தன்மை கொண்டது. இன்ஃபேக்ட் த ஃபார்மேஷன் ஆஃப் த ரிவர் சேனல் இஸ் த ரிசல்ட் ஆஃப் த எரோஷனல் கெப்பாசிட்டி ஆஃப் த ஸ்ட்ரீம். உண்மையில் சொல்லணும்னா அந்த ஆற்றுவழி பாதை வந்து ஆற்றோட அரிக்கும் தன்மையால் வந்து நிர்ணயிக்கப்படுது. த எரோஷனல் கெப்பாசிட்டி ஆஃப் த ஸ்ட்ரீம் டிபெண்ட்ஸ் ஆன் இட்ஸ் வால்யூம் ஆஃப் வாட்டர் அண்ட் வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ. அந்த ஆற்றோட அரிக்கும் தன்மை எதை பொறுத்ததுன்னா எவ்வளவு தண்ணீர் அந்த ஆற்றில் அதிகமாகுது. அதிகமான தண்ணீர் இருக்கப்போ அதிகமான அரிப்பு ஏற்படும். வெலாசிட்டி இதோட ஸ்பீடு திசைவேகம் அந்த வாட்டர் எவ்வளோ ஸ்பீடாக ஓடுது அப்படிங்கிறத பொறுத்தது. த ரிவர் பெர்ஃபார்ம்ஸ் 3 டைப்ஸ் ஆஃப் ஒர்க். ஒரு ஆறு வந்து 3 ஒர்க்கை வந்து செய்யுது. அது என்னென்னலான்னா they are erosion, transportation and deposition. அரித்தல், கடத்துதல் மற்றும் படிய வைத்தல். இந்த 3 வேலைகளை வந்து செய்யுது. எரோஷன். அரித்தல். The breaking of rocks by the river in along its course is called erosion. ஆறு தன்னோட பாதையில் போகும்போது அதில் உள்ள பாறைகளை உடைக்கிறது தான் வந்து அரித்தல். அதாவது ஆறு வந்து பாறைகள் மேலே மோதி ஓடும்போது அந்த ஆற்றோட திசைவேகம் விசை வந்து அந்த பாறை மேலே தண்ணி வந்து வேகமாக போய் மோதுறதுனால அந்த பாறைகள் மெல்ல மெல்ல அரிக்கப்படும். அது மண்ணாக மாற்றப்படும். இதுதான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. எரோஷனல் ஒர்க் ஆஃப் எ ரிவர் இஸ் பெர்ஃபார்ம்டு மெக்கானிக்கலி அண்ட் கெமிக்கலி. அது மட்டும் இல்லாமல் வேதியியல் வினைகள் மூலமாகவும் பாறை உடையுதல் வந்து நடைபெறும். ஸோ அரித்தல் வேலையானது வந்து மெக்கானிக்கல் இயந்திரவியலாகவும் வேதியியலாகவும் நடைபெறுகிறது. இதான் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸ்ட்ரீம் கேரியிங் த fragmented materials broken by the stream is called transportation. கடத்துதல். அதாவது ஆற்று நீர் பாதை உடைந்த சிறு துண்டுகளை அந்த ஆற்று நீரோட விசையினால் உடைந்த சிறு துண்டுகளை கடத்துறது தான் வந்து கொண்டுட்டு போகிறது தான் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஆஃப்டர் எரோஷன் த எரோடட் மெட்டீரியல்ஸ் கெட் டிரான்ஸ்போர்ட்டட் அலாங் வித் த ரன்னிங் வாட்டர். அரித்தலுக்கு பின்பு அரிக்கப்பட்ட துகள்கள் ஓடும் ஆற்று நீரினோடு செல்கின்றன. இதுதான் வந்து this transportation of eroded materials is carried in 4 ways. Deposition. கடத்துதல். when the velocity of the stream decreases. ஆற்றோட திசைவேகம் வந்து வேகம் குறையும் போது the stream deposits sand, slate and other fragments. அந்த ஆற்று நீர் வந்து மண் துகள்கள், வண்டல் படிவுகள்,
துண்டுகள், சிறு சிறு துண்டுகள், இதெல்லாம் வந்து படிய வைக்கிறது. இட் இஸ் கால்ட் அஸ் த டெபாசிஷன். இதுதான் வந்து நம்ம படிய வைத்தல் அப்படின்னு சொல்கிறோம். when a river moves in a gentle slope, ஒரு ஆறு வந்து மென்மையான சரிவில் போகும்போது its speed reduces and river begins to deposit its load. அதோட வேகம் வந்து குறைக்கப்படுகிறது அண்ட் இந்த ஆறு வந்து படிய வைக்கிறதுக்கு தயாராகுது, ஆரம்பமாகுது. The river starts depositing larger materials first and smaller and finer materials are carried further down to the mouth of the river. அந்த ஆறு வந்து முதல்ல வந்து ஒரு பெரிய தோள்களையும் அதுக்கப்புறம் சிறிய மற்றும் ரொம்ப பொடியாக்கப்பட்ட பொருட்களையும் வந்து கொண்டு போகுது. further down to the mouth of the river. ஆற்றோட முகத்துவாரத்துக்கு கொண்டு போகுது. இதுதான் கொடுத்துருக்காங்க டெபாசிஷன். River erosion is carried out in the following ways. அதாவது ஆற்றின் அரித்தல் பணியானது கீழ்வரும் 4 முறைகளில் செய்யப்படுகிறது. ஃபர்ஸ்ட் ஹைட்ராலிக் ஆக்ஷன், வாட்டரோட மூமெண்டால் தண்ணீர் விசை. It refers to the physical force of the moving water which breaks the rocks in its course. ஹைட்ராலிக் ஆக்ஷன் என்னன்னா ஒரு விசை, ஆற்றினுடைய நீரின் விசை பாறைகளை உடைக்கிறது தான் வந்து ஹைட்ராலிக் ஆக்ஷன். அடுத்து கொராசன், அப்ரசன், அதாவது உராய்வு, சிராய்ப்பு. It refers to the breaking of rock in the bed and on the bank by fragments carried by the stream. அதாவது என்னன்னா ஆற்று நீரால் அடித்து சொல்லப்படும் சிறு சிறு தொண்டுகள் பாறையின் மீது மோதி பாறையின் மீது உடைப்பை ஏற்படுத்தும். இதுதான் கொராசன், சிராய்ப்பு. அடுத்து கொரோசன், சொல்யூஷன். It refers to the dissolving process of soluble minerals by the splashing of stream water. அதாவது என்னன்னா நீர் வந்து அதில் உள்ள தாதுக்களோட வினை புரிஞ்சு அந்த வாட்டரோட நீரோட கரைகிறது தான் வந்து கொரோசன். அடுத்து அட்ரிசன். It refers to the eroded materials carried by the stream strike against each other. அதாவது அட்ரிசன் என்னன்னா மோதி தேய்தல். அதாவது எரோடர் மெட்டீரியல்ஸ், அரித்து செல்லப்பட்ட பொருட்கள் ஒன்றோடு ஒன்று மோதும் போது இந்த இது உருவாகுது. அவ்வளோதான். Transportation of eroded materials is carried out in 4 ways. ஆற்றின் கடத்தல் பணியானது 4 முறைகளில் செய்யப்படுகிறது. முதல்ல ட்ராக்ஷன் என்னன்னா the heavier and larger rock fragments like gravels, pebbles etc. are forced by the flow of the river to roll along its bed. அதாவது மிக கனமான மற்றும் பெரிய பாறை துண்டுகள் ஆற்றின் விசையால் அதன் படுகையில் உருளப்படுகின்றன. These fragments can be seen rolling, slipping, pumping and being tracked. இந்த துண்டுகள் வந்து உருளும், சரித்து கொண்டு போகும், துள்ளும் and tracked, கீழே அமுங்கும். This process is called as traction. இந்த செயல்முறை தான் traction and the load transported in this way are called traction load. அதாவது இதன் மூலமாக அடித்து செல்லப்பட்ட நிறை வந்து traction load அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அடுத்து saltation. Some of the fragments of the rocks move along the bed of a stream by bouncing continuously. அதாவது சில பாறை துண்டுகள் நீர் சுழலோட தள்ளி குதித்து போகும். இதுதான் வந்து சால்டேஷன். அடுத்து சஸ்பென்ஷன். The holding up of small particles of sand, silt and mud by the water as the stream flows is called suspension.
சஸ்பென்ஷன்னா என்னென்னா, மண் துகள்கள், வண்டல் படிவுகள், களிமண் இந்த மாதிரி இருக்கிறது தான் தக்க வச்சுக்கிறதுக்கு பேர் தான் சஸ்பென்ஷன். சொல்யூஷன்: some parts of the rock fragments dissolve in the river water and transported. This type of transportation is called solution transportation. அதாவது பாறையின் ஒரு சில துண்டுகள் தண்ணீரில் வந்து கரையும். இது அது வேதியியல் வினை மூலமாகவோ எது மூலமாகவோ இதுதான் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன், சொல்யூஷன் டிரான்ஸ்போர்ட்டேஷன். அவ்வளோதான். Stages of the river. The course of the river includes the upper stage, the middle stage and the final stage. அதாவது ஒரு ஆற்றோட பாதை வந்து மேல்நிலை, இடைநிலை மற்றும் இறுதி நிலை அப்படின்னு 3 நிலைகள் உண்டு. Each stage of the river is dominated by a kind of work. எல்லா நிலையும் வந்து ஒரு வேலையால் வந்து செய்யப்படுகிறது. Let's discuss the stages of a river, the main work and the landforms made in each stage. ஒவ்வொரு நிலைகள்லையும் என்னென்ன நிலத்தோற்றங்கள் உருவாகுது, என்னென்ன வேலை செய்யப்படுது, அதை பற்றி பார்ப்போம். The upper stage of a river is also called the youthful stage or mountain stage. மேல்நிலையை நம்ம என்ன சொல்கிறோம்னா இளம் நிலை அல்லது மலை நிலை அப்படின்னு அழைக்கிறோம். The velocity and speed of the stream are very high because the slope here is steep. மேல்நிலையில் வந்து எப்படி ஆரம்பிக்கும்னா ஒரு மலை இருக்குன்னா இங்கே இப்படி ஸ்டீப்பாக தான் வந்து ஆறு முதல்ல வந்து பாய ஆரம்பிக்கும். ஸோ வந்து இங்கே வந்து வெலாசிட்டியும் ஸ்பீடும் அதிகமாக இருக்கும். மேலேருந்து கீழே வரப்போ உங்களுக்கு மேலேருந்து கீழே வரப்போ இது ஒரு ஆங்கிள் ஒரு 8 டிகிரி இன்க்ளைன்டு மாதிரி தானே தெரியுது. ஆங்கிள் வந்து ஒரு 8 டிகிரி இன்க்ளைன் மாதிரி தான் தெரியுது. ஸோ அதில் வெலாசிட்டி ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும், வெலாசிட்டி திசைவேகம் அதிகமாக இருக்கும். The vertical erosion is the most dominant work here. இப்படி இங்கே மேலேருந்து இப்படி கீழே வரதை நம்ம என்னென்னு சொல்லணும்னா வெர்டிக்கல்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து வெர்டிக்கல் எரோஷன், வெர்டிக்கல் அரிப்பு வந்து ஏற்படுகிறது. The valley is formed here. இங்கே வந்து பள்ளத்தாக்கு உருவாகுது. The place where a river starts is called a source. அந்த ஆறு ஆரம்பிக்கிற இடம் ஆற்று மூலம் அப்படின்னு சொல்லப்படுது. In the mountain stage, the number of small streams originates from different locations. இந்த நிலையில் வந்து நிறைய ஆற்று நீர் பாதை, சிறிய ஆற்றுப்பாதைகள் வேறு இடத்துலேருந்து தோன்றுறது. இதை வந்து ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னு சொல்கிறோம், துணையாறுகள் அப்படின்னு வந்து அழைக்கப்படுகிறது. The place where two rivers join is called as the confluence. 2 ஆறுகள் சங்கமிக்கிற இடத்த சங்கமம் அப்படின்னு சொல்கிறோம். The mountain which has 2 river systems draining on either side of the slope is termed as the water divide. அதாவது ஒரு இடத்துல 2 ஆறுகள் வந்து பிரிஞ்சு போச்சுன்னா, சாய்வில் இருப்ப 2 ஆறுகள் பிரிஞ்சு போச்சுன்னா அதை வந்து நீர்பிரிகை அப்படின்னு வந்து சொல்கிறோம். அடுத்து the middle stage is the matured stage of a river. இது வந்து ஒரு முதிர்ந்த நிலை, நடுநிலை. Vertical erosion or deepening of the valley is significantly reduced. Vertical erosion வந்து இங்கே வெர்டிக்கல் அரிப்பு வந்து இங்கே கம்மியாகுது, ஆழப்படுத்தல் வந்து குறையுது. Lateral erosion is the dominant work. இங்கே வந்து lateral erosion இல்லை, இங்கே வந்து எப்படி ஒரு erosion வரும்னா இங்கே வந்து lateral erosion தான் வரும், vertical erosion கிடையாது. Lateral erosion. Due to the lateral erosion of this stage, the widening of the valley occurs. Lateral erosionனால பள்ளத்தாக்கு வந்து இங்கே அகலமாகிறது. The volume of the river water increases and the slope of the river is moderate. இங்கே வந்து இந்த இடத்துல வந்து அதாவது ஒரு ஆறு வந்து எப்படி ஆரம்பிக்குன்னா முதல்ல மேலேருந்து கீழே பாயும்போது கொஞ்சம் தண்ணி பாயும். இந்த இப்படி வந்து கீழே இறங்கும்போது இந்த ஆற்றோட பகுதி வந்து அதிகமாகும், அகலமாகும், கன அளவு அதிகரிக்கும். ஸ்லோப் ஆஃப் த ரிவர் இஸ் மாடரேட். இதில் ஸ்லோப் வந்து கொஞ்சம் மிதமாக தான் இருக்கும். ஸ்லோப்னால் இதான இந்த ஸ்லோப் இருக்குல்ல, இது வந்து கொஞ்சம் மிதமாக இருக்கும். த டெப்த் ஆஃப் த ரிவர் இஸ் டீப் கேர். இதில் இந்த ஆற்றோட நீளம் வந்து அதிகமாக இருக்கும், ஆற்றோட ஆழம் வந்து அதிகமாக இருக்கும். த லோவர் ஸ்டேஜ்
This is the final stage of a river where the valleys are extremely broad and it gets generally gentle slope. லோவர் ஸ்டேஜ் கீழ்நிலை வந்து இறுதி நிலையாக வந்து நம்ம சொல்கிறோம். இதில் வந்து பள்ளத்தாக்குகள் வந்து ரொம்ப பெருசாக அகலமானதாக இருக்கும். அண்ட் பிராட் அண்ட் கெஸ் ஜெனரலி ஜென்டில் ஸ்லோப், ரொம்ப ஒரு மென்மையான ஸ்லோப் தான் வந்து இதில் இருக்கும். த வேலி பிகம்ஸ் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட் விச் இஸ் கால்ட் ஏ பெனிப்ளைன். இது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்கும் பள்ளத்தாக்கு. இதை வந்து பெனிப்ளைன் அப்படின்னு சொல்கிறோம். மோஸ்ட் ஆஃப் த பெனிப்ளைன் ஃபார்ம்ஸ் low residual hills with steep slopes which are called as monadnocks. அதாவது நிறைய பெனிப்ளைன் வந்து கம்மியான ஸ்டீப் ஸ்லோப்ஸ், ஒரு செங்குத்தான ஒரு மோனோட்நாக்ஸை வந்து உருவாக்கிறது. த மெயின் ஒர்க் ஆஃப் த ரிவர் இன் தி ஸ்டேஜ் இஸ் த டெபாசிஷன். இந்த இறுதி நிலையில் தான் வந்து டெபாசிஷன் படிதயத்தல் வந்து நடைபெறும். த டெப்த் ஆஃப் த ரிவர் இஸ் ஷாலோ ஹியர். இங்கே ஆழம் வந்து அதிகம். when the main river spreads into many small rivers they are called as the distributors. இப்படி எக்ஸாம்பிள் வந்து காவேரி வந்து கொள்ளிடம் அப்படின்னு ரெண்டாக பிரியுது. ஒரு முதன்மை ஆறு சிறிய சிறிய ஆறுகளாக பிரிகிறத வந்து டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னு சொல்கிறோம். the place where the river ends is called mouth of the river. ஆறு முடிகிற இடத்த நம்ம வந்து ஆற்றின் முகத்துவாரம் அப்படின்னு அழைக்கிறோம். எக்ஸாம்பிள் சீ கோஸ்ட் லேக். ஏரியும் கடற்கரையும் இதுக்கு வந்து எக்ஸாம்பிள். அவ்வளோதான்.